ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பொதுவாக நம்மளை வீழ்த்தும் வீரம் யாருக்கு இருக்குன்னா, நமக்கான அந்த ஒருத்திக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இதுதான் காதல், அதுதான் காதல்னு பல வழிகளில் அடிபடுறோம். இருந்தாலும் விதின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வாங்க பார்ப்போம். ஐயோ, யார் அங்க பாட்டில உடைச்சது? மா, உங்களதான் கேக்குறேன், யார் உடைச்சது? ஓ, அவர் பார்த்த வேலையா? ஏ விஜய், நில்றா நில்றா. ஐயோ எம்மா, அவசரத்தை குடிச்சு விட்டேன், இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. சோபா வெயில்ரா. ஏன் மச்சான் லேட்டு? தான் மச்சான், வரும்போது பொண்ணை பார்த்தேன். சரி நல்லா இருந்துச்சு, பின்னாடியே போனேன். அவன் ஹஸ்பண்ட் குறுக்க வந்துட்டான் மச்சான். அப்ப நீ ஆன்ட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தியா? ம் ஐயோ ஐயோ. Good morning, ma. Good morning, students. டேய், கவனிங்கடா. எல்லாரும் நோட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சி ப்ரோக்ராமிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ சி ப்ரோக்ராமிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பைத்தானுக்கும் சிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்ப்போம்.
என்னடா மூணு உட்காந்துருக்க, கொஞ்சம் சிரியேண்டா. உன்னை எப்படி என் வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் அங்கே பாரு. என்ன அனிதா இங்கேயே பார்க்குறான்? இல்லை, அவள் இங்கே பார்க்கணுன்னு பார்க்கல, அவள் உன்னைய பார்க்கணுன்னு தான் இங்கே பார்க்குறா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்கள் 2 பேருக்குள்ள ஒன்றும் இல்லை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கு சொல்லலடா, இவ்வளோ நேரம் மூணு உட்காந்துருந்த அவளை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க. என்னது இது? டேய் மூடிட்டு கிளாஸை கவனிடா. அவுட்புட்டில் இதை பிரிண்ட் பண்ணுறோமா, அடுத்தது சம்மு வந்து பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, பெல் அடிச்சிருச்சு. தேங்க்யூ கைஸ். அப்பா எல்லாம் போயிட்டாங்க. ஸ்நாக்ஸை சாப்பிட வேண்டியதான். டேய், உனக்கு ஒரு வேலை ஏரியாடா, எல்லாரும் வெளில போயிட்டாங்க, நீ மட்டும் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டா பெரியவ மாதிரி. ஏய் பாவம் தானே அவன், அவனே ஏன் திட்டுற? சரி அதை விடு, நீ ஏன் காலைல இருந்து சோகமா உட்காந்துருக்க? ஏன் என்னாச்சுடா? எப்படி? என்னாச்சு? எங்கள் அப்பா தான் எப்போவும் வழக்கம் போல் தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் உடைச்சி கீழே போட்டு வச்சுருந்தாரு. அது காலையில் எழுந்திருக்கும் போது காலில் குத்திருச்சு. அதான் மருந்து போட்டு வந்தேன். சரி அதை விடு, வா கேண்டீன் போலாம். அவன் போகிற இடத்துக்கெல்லாம் ஜோடியாகவே சுற்றுறானே. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் கைஸ். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? வீட்டு தலைவனுக்கு வேறு வேலையே இல்லைடா. பாடம் நடத்துகிற போன பேரில் கிளாஸில் பண்ணுறான்டா. 2 நம்பரையும் ஆட் பண்ணது பற்றி ஆமாம், படத்துக்கு பார்த்தோம். போவோம். இப்போ வந்து ஸ்வாப்பிங் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஓகேப்பா, பாய். சரி வா விஜய், வா சாப்பிட போ. நீ போடா, நான் வரல. அதான்டா, சில பேருக்கு லவ் வந்துச்சுன்னா பசியே பசிக்காது. ஆனால் எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். நான் வரேன்டா சாமி. ஐயோ, விஜய் சார், என்ன யாருன்னு தெரியுதா? நான் தான் உங்களை சாப்பிட விட்டேனே. நீங்கள் கூட போடான்னு சொன்னீங்களே, ஆனால் எனக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பாத்தியா, ஏமாத்திட்ட பாத்தியா? டேய் மூடிட்டு போடா. ஹலோ சொல்லுங்கண்ணா. ஹலோ, நான் மூர்த்தி பேசுகிறேன். சொல்லுங்கண்ணா. ஒரு வருஷமாக இருக்குன்னா பணத்தை எப்போ தான் தருவ? நீ வாங்கிட்டு போன செயினாவது திருப்பி கொடு.
இல்லைண்ணா அந்த செயின் இப்போ என்கிட்ட இல்லைண்ணா. ஒரு 3-4 நாளில் திருப்பி கொடுத்துட்றேன், இல்லைன்னா காசு கொடுத்துட்றேன். என்ன செயின்? நீ வாங்கினியா? சத்த சும்மா இருறி. எதுக்கு உனக்கு செயின்? இந்த வாரத்தில் கொடுக்க சொல்டா. அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், விடு. அப்போ சார் வந்து என்கிட்ட சொல்ல மாட்டீங்க அப்படிதானே? ஏய் அப்படிலாம் இல்லை, அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது ஒருத்தவங்களுக்காக. புரியுது, சொல்லாத விடு. போன கிளாஸில் என்ன பார்த்தோன்னா கிளாப்பிங் பார்த்தோமா, அதேமாரி நீங்கள் நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் தான் பண்ணணும். ஓகே, பெல் அடிச்சிருச்சு. தேங்க்யூ கைஸ், பாய். அனிதா, அனிதா. ஏய், இப்போ என்ன நடந்துச்சுன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போற? இப்போ நீ அவளுக்காக தானே செயின் வாங்கி கொடுத்துருக்க? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி ஏன் கேட்குற? ஒரு நிமிஷம் இரு, வரேன். இப்போ சொல்லு, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? என்ன ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கூல் பண்ண பார்க்குறியா? அதெல்லாம் நடக்காது. சரி, அதெல்லாம் விடு. அவன் லைஃப்லேருந்து போயிட்டா, நீ அவளை நினச்சி இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த செயின்னால. ஏய், நான் எப்படியாச்சும் கொடுத்துருவேன். எப்படிடா கொடுப்ப? உனக்கு போக வர ட்ரெயினுக்கு காசெல்லாம் நான் தாண்டா கொடுத்துட்ருக்கேன். சரி, அதெல்லாம் விடு. இப்போ செயினுக்கு கொடுக்குற அளவுக்கு உன்கிட்ட காசு இருக்கா? இல்லைல்ல. என்கிட்ட அந்த செயின் கொடுக்குற அளவுக்கு காசு இருக்குமான்னு தெரியல, இந்த ஐஸ்கிரீம் கொடுக்குற அளவுக்கு காசு இருக்கும். சரி, நான் உனக்கு 3000 ரெடி பண்ணி தரேன். நீ 5000 ரெடி பண்ணிக்கோ, சரியா? இல்லை, வேணாம். அப்போ இந்த ஐஸ்கிரீமும் வேண்டாம். இல்லை, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு ஜூன் 22, தளபதி பர்த்டேமா. டே வெண்ண பையில எனக்கு உன் ஃப்ரெண்டு பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்ஸ்டா. சரி, நீ கொஞ்சம் போறியா? நான் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமாக பேசுங்க, பேசு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அப்புறம் என்ன ஸ்பெஷல்? வீட்டில் என்ன ஸ்பெஷல்? இப்போதையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. இன்னைக்கு ஏதோ புதுசாக கேர் பண்ணுற மாதிரி தோணுது. ஏதோ என் பர்த்டேவாக இருக்கிறதுனால அப்படியானு தெரியல. எல்லாம் இல்லடா, இந்த உலகத்துல எந்த அப்பா அம்மாவும் தன் பிள்ளை மேல பாசம் காட்டாமலாம் இல்லை. அது எப்படி அவங்களுக்கு வெளிக்காட்டணும்னு தெரியாம தான் இருக்காங்க. புதுசா எல்லாம் உன் மேல பாசம் காட்டல, அவங்க ஆரம்பத்துல இருந்தே உன் மேல அக்கறையா தான் இருக்காங்க.
அது உனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. ஆரம்பத்துலேருந்து அக்கறை காட்டுறவங்க ஏன் எனக்கு பிடிச்சதை செய்யலை? எனக்கு பிடிச்சது படிக்க வைக்கல. அவங்களுக்கும் உனக்கு இப்போ பெருசாக தெரியலாம், அது பண்ணலை இது பண்ணலைன்னு சொல்லி. ஆனால் தன் பிள்ளைங்களுக்காக இதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணது தான் இதெல்லாம். ஆமாம், இது என்ன புதுசாக கயிறு? யார் கொடுத்தா? இல்லை, இந்த கயிறு வந்து சொல்டா, யார் கொடுத்தா? வீட்டில் இருந்துச்சு, எடுத்து கட்டிட்டு வந்தேன், அவ்வளோதான். இல்லை, நீ போய் சொல்கிற. அது இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதனால எடுத்து கட்டிட்டு வந்துட்டேன். ஓ, இது அவ கொடுத்த கயிறா? இன்னும் எவ்வளோ நாள் தான் நீ பாஸ்ட்லேயே வாழ்ந்துட்டு இருக்க போற விஜய்? பாஸ்ட்டை வச்சு உன்னையே நீ அழிச்சிக்க போறியா? ப்ரெசண்ட்டுக்கு வா. நான் இங்க உனக்காக இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையாடா? சொல்டா. இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க? உன்னை இந்த 2 வருஷத்துல எவ்வளோ மாத்த ட்ரை பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அது தெரிஞ்சுக்கவும் விரும்பலை, தெரிஞ்சுக்கவும் மாட்டேன். எனக்கு இந்த டைம் இல்லை. இப்படி போடு. இவ்வளோ நாளா நீ என்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சுட்டா இருந்திருக்க. ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட சொன்னா உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிடி. சொன்னா நீயே தானே வந்த. நான் சோகமா இருக்கும்போது நீயா தான் என்கிட்ட பேசின. எனக்கும் யாரும் பேச யாருமே இல்லைன்னு தான் உன்கிட்ட பேசினேன், அவ்வளோதான். அவ்வளோதான் இல்லை, ஒன்று புரிஞ்சுக்கோ. நீ இல்லாம என்னால் சிரிக்க முடியாது, பேச முடியாது, யோசிக்க முடியாது, எதுவுமே முடியாதுடா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு நீ மட்டும் தானே முக்கியம். என்னோட லைஃப்ல நான் யாரை வேணாலும் மிஸ் பண்ணுவேன், ஆனா உன்னை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. போது, நிறுத்து. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத ப்ளீஸ். இங்க இருந்து போ ஃபர்ஸ்ட். முடியாதுடா. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆனா உன்னை பார்த்தா மட்டும்தான் என் லைஃப். இவன் தான் என் லைஃப்னு தோணுது. லைஃப்னு ஒன்று இருந்தா அது நீ மட்டும்தான். ஆனா உனக்கு இதெல்லாம் புரியாது. இவன் இனிமே வரமாட்டான். உன்னோட பாஸ்ட்ல இருந்து வெளியில வா, உன் லைஃபை ரீரைட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே. சிடு என்றாலும் தினம் என்னை கொன்றாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. காற்றில் பூ பூக்கும் உன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சேர்ப்பேனே. வீட்டில் உன் பின்னே வாலாட்டும் ஓர் மௌனம் ஆவேனே, நான் ஆவேனே.
குட் மார்னிங்மா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னா சி ப்ரோக்ராமில் ஆடிங் டூ நம்பர்ஸ் பார்த்தோம். இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடிங் டூ நம்பர்ஸில் பைத்தான் வச்சு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ப்ரோக்ராமில் வந்து சி ப்ரோக்ராம் என்ன வருதுன்னா வேல்யூ நம்1 யூஸ் பண்ணியிருக்கோம், நம்2 யூஸ் பண்ணியிருக்கோம். நம்1 வந்து இன்புட் வாங்கி நம்ம வேல்யூ பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு. இன்புட்டில் செகண்ட் நம்பர் வாங்கியிருக்கோம், செகண்ட் நம்பர் இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறோம். எதை வச்சுன்னா சம்முன்னு ஒன்று அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சம்முங்கிறது வந்து ஃப்ளோட் நம்பர் 1 ப்ளஸ் ஃப்ளோட் நம்பர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோட் நம்பரில் பாயிண்ட் வச்சு வரது தான் ஃப்ளோட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம் பிரிண்ட். ஏன்னா ஃப்ளோட் நம்பர் 1 ஃப்ளோட் நம்பர் 2 ஓகே. தேங்க்யூ கைஸ், பாய். அனிதா ஃபோன் பண்ணல, ஏன் எடுக்கல? கொஞ்ச நாளா கிளாஸுக்கும் வரல, ஏன் என்ன அவாய்ட் பண்ற? இல்லைடா, வேலையாக இருந்தேன், அதான் எடுக்க முடியல. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? வர வர எந்த முடிவுமே சரியாக எடுக்க முடியல. டேய் விஜய், குடிச்சிருக்கியா? சொல்டா, என்னை பார்த்து பேசு. இல்லையே. அதான் ஸ்மெல்லு இங்கே வரைக்கும் அடிக்குது. இல்லை, சும்மா. ஓ, சாருக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? இல்லை, கொஞ்ச நாளாக ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல. அந்த குற்ற உணர்ச்சினால சுத்தமாக தூக்கமே வர்றதில்லை. சரி, உனக்கு ஃபோன் பண்ணேன், நீயும் கொஞ்ச நாளாக அவாய்ட் பண்ணுற. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப நாள் குடிக்கிற மாதிரி தானே இருக்கு. இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே நீ குடிச்சா அவ்வளோதான் உனக்கு மரியாதை. குடிப்பியா? இப்போ என்னால் பேச முடியாது, நான் ஈவினிங் வீட்டுக்கு வரேன். சரி வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீ இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா என்னால் உன்கிட்ட பேச முடியுமான்னு தெரில. அனிதா, வாங்க சார். தெரியாம குடிச்சிட்டேன்டி, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ரொம்ப தாகமாக இருக்கு, ஏதாவது கொண்டு வாங்க. ஹலோ. ஹலோ, என்னாச்சு? நீ கிளாஸில் நடந்ததை பார்த்தேன். ஃப்ரெண்டுன்னு தானே என்கிட்ட சொன்ன நீ? அப்புறம் என்ன மயிருக்கு வந்துட்டு வந்து அவன் பேசிகிட்டு இருக்கான்?
என்ன சைலண்டாக இருக்கு என்ன? சரி விடு. அவன் தானே உன்கிட்ட வந்து பேசுகிறான். அவன்கிட்ட பேச பிடிக்கலன்னு நீ சொல்ல வேண்டியதானே? ஹலோ, யாரு இது? குரு வாய்ஸ் மாதிரி இருக்கே. யார் பேசுறது? நான் குரு தாண்டா பேசுகிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. யார் இது ஃபோனில்? குரு வாய்ஸ் மாதிரி இருக்கு. அவனை கேட்டா குரு குருன்றான், உன்னை பார்த்தா குரு குருன்னு பார்க்குற. இல்லை, எனக்கு புரியல. சொல்றி. என்னன்னே தெரிலடா, இப்போல்லாம் ராங் கால்ஸ் அதிகமாக வருது. அப்புறம் எப்படி நம்பர் சேவ் ஆச்சு? தானா சேவ் ஆச்சா? இப்போ என்ன சந்தேகப்படுறியா? வா, அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். வா. சீச்சி, அப்படி கேட்கலடி. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இங்கே பாரு, இந்த உலகத்தில் எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். என் வாழ்க்கையில் கல்யாணம் நடந்தா அதுவும் கூட தான். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், புரியாதா உனக்கு? புரியுது. சரி, நான் கிளம்புறேன். ஏன்? இல்லை, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஹலோ மச்சான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. சிவன் கோவிலுக்கு வாடா. சரி வரேன்டா. சொல்கிறேன் மச்சான், என்ன விஷயம்? என்ன நடக்குதுன்னே தெரிலடா. இப்போ எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு புது பிரச்சனை. என்ன பிரச்சனைடா? வேற யாரு? அனிதா தான். மச்சான், நானே இதை பற்றி வந்துட்டு பேசணும்னு நினச்சேன்டா. சொல்லு மச்சான். கொஞ்ச நாளாவே நம்ம குரு இருக்கால, அவனோட பார்த்துட்டா மச்சான். 2 பேரும் பைக்கில் போகிறாங்க, கேண்டீனில் ஒன்றா உட்காந்துருக்காங்க, ஒன்றா கை கோத்து பேசிட்டு போகிறாங்க. டேய் மயிறு, அவள் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா. டே, நீ மட்டும் தாண்டா அவளை நம்பிட்டு இருக்க, உண்மையாகவும் இருக்க. ஆனால் அவன் அப்படி இல்லை. நீ எப்பெல்லாம் அவன் கூட இருக்கியோ அப்ப அவனும் இருந்திருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. 2 வருஷமா நாங்க மட்டும் தானே இருந்தோம். அவன் எங்கேந்திரா வந்தான்? டே, ஆரம்பத்துலேருந்து அவளோட தாண்டா இருக்கான் அவன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஹலோ அனிதா, எங்க இருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? நான் வெளில இருக்கேன், என்னால் பேச முடியாது.
லைஃப்னு ஒன்று இருந்தால் அது நீ மட்டும்தான். நான் அப்போ சொன்னதை நம்பலல, இப்போ பாத்தியா? டேய் போடா. ஹலோ ஹலோ தம்பி, நான் ரவி என்ன பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கண்ணா. எங்கேப்பா இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாப்பா. இந்த வரேண்ணா. ஏன் என்னாச்சு? அம்மாவும் அப்பாவும் பைக் எடுத்துகிட்டு வெளில போனாங்கப்பா. போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் என்னண்ணா சொல்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாப்பா. இந்த வரேண்ணா. ஹலோ அண்ணா, இந்த வந்துட்டே இருக்கேண்ணா. ஹலோ 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 தம்பி, கேக்குதா? சொல்லுங்கண்ணா. அம்மாவும் அப்பாவும் நம்மளை விட்டு போயிட்டாங்கப்பா. என்னாச்சு? அண்ணா ஒரு டீ. தம்பி ஒரு சிகரெட்டு. ஹலோ சொல்கிறேன் மச்சான், எப்படி இருக்க? ஏதோ இருக்கண்டா. அப்புறம் வீட்டில் என்னால் இருக்க முடியலடா. வீட்டுக்கு போனாலே அவங்க 2 பேரும் ஞாபகமாக இருக்கு. அதான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலாமான்னு பார்க்குறேன். சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? வெளில போய் என்ன வேலை பார்ப்ப?
எனக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு. அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறேன். சரி இரு, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். சரி ஓகே மச்சான். மச்சான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் அன்வர். அவன் டிக்கெட் புக்கிங்கில் ஏஜென்ட்டாக இருக்கான். நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். நாளைக்கு போய் நான் அவனை போய் பாரு, ஓகேவா? ஓகே மச்சான். தேங்க்ஸ்ரா மச்சான். அப்புறம் நான் அட்ரஸை மெசேஜ் பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். அன்வர் இருக்காங்களா? சொல்லுங்க, நான் தான். என் பேர் விஜய், சிவாவோட ஃப்ரெண்டு. வேலை விஷயமா உங்களை பார்க்க சொன்னோம், அதான். ஓ நீங்களா? சிவா எல்லாத்தையும் சொன்னாரு. இங்க எதுவும் அவ்வளோவா ஜாப் வேகன்சி எதுவும் இல்லை இப்போதைக்கு. உங்க சுச்சுவேஷனுக்காக தான் ஒர்க் வாங்கி தரேன். ஓனர் இன்னும் வரல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்தாலும் மீட் பண்ணலாம். ஓகே. விஜய், மேடம் வந்துட்டாங்க, உள்ள வாங்க. இவங்களா? இது செட் ஆகாது. ஏன் ப்ரோ? நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், நீங்க போய் இன்ட்ரோ பண்ணீங்க, அவ்வளவுதான். ஹலோ மேம். சொல்லுங்க. என் பேர் விஜய், வேலை விஷயமா உங்களை. ஓ நீங்க தானா? அன்வர் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். இவங்களுக்கு பேசிக் எல்லாம் சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணட்டும். ஓகே விஜய் வாங்க. அன்வர். சொல்லுங்க மேடம். எங்க விஜய் வரலையா? தெரியல மேடம், அவன் இன்னைக்கும் வரலதான். வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசத்துல இவ்வளவு நாள் லீவ் போட்டா எதுக்கு வேலைக்கு வரணும்? விஜய் இங்க வாங்க. இந்த வரேன்.
சொல்லுங்கள். என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? வாரத்தில் 2 நாள் வரீங்க, 3 நாள் லீவ் போடுறீங்க. இதுக்கு ஒரேடியாக வேலையை விட்டு நின்றுலாமே. இல்லை, அது வந்து உங்களை குத்தம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. வேலைக்கு எடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? நல்ல சிகரெட் அடிக்க தெரியுது, வேலைக்கு வர தெரியல. ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ்க்காக லீவ் போட வேண்டியதாச்சு. சொல்லாமல் லீவ் போட்டது என் தப்பு தான். சாரி. ஆமாம், நான் சிகரெட் எடுப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன். அது என்னோட ஃப்ரீடம். என்னமோ பண்ணிட்டு போங்க. இனிமே வேலைக்கு ஒழுங்கா வாங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மேடம். அவன் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை. அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. அந்த டிப்ரெஷன்லேருந்து அவன் இன்னும் வெளில வரல. அதனால தான் கண்டினியூவாக வேலைக்கு வர முடியலன்னு நினைக்கிறேன் மேடம். விஜய், அன்வர் சொன்னாங்க உங்கள் அப்பா அம்மா பற்றி. ஐ எம் சாரி ஃபார் தட். எனக்கும் அப்படி தான். இப்போ அதெல்லாம் மறந்துட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இனிமேல் லீவ் போகிறதா இருந்தால் ரீசன் சொல்லிட்டு லீவ் போடுங்க. ஓகே. சரி, ஓகே. ஹலோ அம்மு, எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? இப்போ ஃப்ரீயா இருக்கியா? உன்னோட நான் பேசலாமா? சொல்லுங்கப்பா. அம்மாடி, அப்பாவுக்கு ரொம்ப வயசாகிட்டே போயிட்டு இருக்குமா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். நீ என்னம்மா சொல்ற? எத்தனை வாட்டி இதே சொல்லுவீங்க? இப்போ என்ன அவசர கல்யாணத்துக்கு? அப்பாவுக்கு ரொம்ப வயசாகிட்டு போயிட்டு இருக்குமா. நான் போறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலான்னு ஆசைப்படுறேம்மா. அவன் ரொம்ப நல்ல பையன்மா. என்னோட உன்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பான். தயவு செய்து பேசுமா. என்னமோ பண்ணுங்க போங்க. ஹலோ. ஹலோ வசந்த்குமார், நான் பூஜா பேசுகிறேன். ஹலோ பூஜா. அப்பா நம்பர் கொடுத்தாங்க பேச சொல்லி. பேசலாமே. நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரேன். அப்பாவுக்காக தான் உங்ககிட்ட பேசுகிறேன். மற்றபடி கல்யாணத்துக்கு விருப்பப்பட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அப்படிங்களா? எனக்கும் மேரேஜ் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் சுச்சுவேஷன்ஸ் அப்படி. வேணா நம்ம இப்படி ஒன்று பண்ணலாமே. என்னை பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அதே மாதிரி தான் எனக்கும். கொஞ்சம் டைம் கொடுப்போம். 2 பேரும் ஒருத்தவங்க புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா we can break it. பாப்போம். அப்போ பேசலாங்களா? சரி, ஓகே.
ம் ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ப்ரோ மேடம் எப்படி? ப்ரோ சும்மா தான் ப்ரோ கேட்டேன். ம் நல்ல மேம் தான், ஆனால் கொஞ்சம் கோவக்காரி. எல்லார்ட்டையுமா? எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது, மோஸ்ட்டாக பசங்களை நம்பிக்கை கிடையாது, பிள்ளைய அப்படி வளர்த்துருக்காங்க. அப்புறம் பசங்கள்கிட்ட சிரித்து பேசினாலே எங்கள் லவ் சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம் தான். வந்துட்டாருப்பா அவளுக்கு சப்போர்ட் பண்ண. சும்மா தான் ப்ரோ கேட்டேன். ஏதாவது சாப்பிடுவோமா? சாக்லேட் காஃபி ஓகேவா? ஓகே. இதுக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணியிருக்கியா? இல்லை. அம்மா ஏன் இது திடீர்னு கேட்குற? இல்லை, பசங்க மேலே ட்ரஸ்ட் இல்லைன்னு சொன்னியே, அதுக்கு ரீசன் லவ்வாக இருக்குமான்னு கேட்டேன். இல்லை இல்லை. அப்புறம் என்ன? எங்கள் அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் தான். ஒரு நாள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு செம சண்டை. அதில் அப்பா அம்மாவை அடிச்சிட்டாரு. அம்மா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனப்ப அம்மா கார்டியட் அரெஸ்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு மட்டும் அப்பா சண்டை போடாமல் இருந்திருந்தா இன்னைக்கு அம்மா என் கூட இருந்திருப்பாங்க. பொதுவாக நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே மற்றவங்களும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அவங்க வேற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லைன்னா அவங்க மேலே தப்பான பிலீஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால நடந்த ஆக்சிடென்ட் தான் இது. இன்னைக்கு மட்டும் அம்மா அமைதியாக இருந்தால் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா என்ன? அப்பா பண்ணது மட்டும் தப்புன்னு சொன்னால் எப்படி? சாப்பிட்லாமா? அங்காடே 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 அசந்தா புல அள்ளி புட்டானே, அடி மனதில் அண்டி புட்டானே, மிளகாப்பூ போல என்னுள்ள அழகாப்பூ பூக்க விட்டானே, வெக்கத்தில விக்க வச்சானே, வெப்பத்தில சிக்க வச்சானே, பசுப்புறனே மழுப்புறனே சொதப்புறனே, அலங்காரி அழட்டிக்கிட்டேனே, அலங்காம அள்ளி புட்டானே,
அடிக்கிறனே தினம் தினமும் நடிக்கிறனே அஞ்ஞாடே 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 நினப்புதான் குழப்பையும் கெடுக்குது கெடுக்கட்டும் நினப்பு வர வர அடிக்கடி சிரிக்கிறேன் மனசுல மலிப்பு அசந்தாப்புல அள்ளி புட்டானே அடி மனது அண்டி புட்டானே நான் பாட்டுல சுத்தி வந்தேனே நகங்கடிக்க கத்து தந்தானே வெக்கத்துல விக்க வச்சானே வெப்பத்துல சிக்க வச்சானே பசுப்புறனே மழுப்புறனே சொலப்புறனே அலங்காரி அழட்டிக்கிட்டேனே அலங்காம அள்ளி புட்டானே அடிக்கிறேனே தினம் தினமும் நடிக்கிறேனே அஞ்ஞாடே 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 பாப்பா தூரமா போகாம இங்கே விளையாடு. ஹலோ சொல்லுங்க. ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி வைங்க. நான் பாப்பா கூட வெளில வந்திருக்கேன். ஏய் பாப்பா போவாத நில்லு. ஏய் பாப்பா யாரோட வந்த? உங்க அம்மா அங்க? நாளைக்கு வந்து பார்க்குறேன். பாப்பா இங்க பாரு. அம்மா எங்க இருக்காங்க? அம்மா எங்கம்மா போன? தேங்க்ஸ்ங்க. டேய் விஜய் எப்படி இருக்க? சரி வா. வரேன். சரி இன்னும் அங்கே தான் வேலை பார்க்குறியா? நீங்க போனதுக்கு அப்புறம் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏய் மண்ணில் கை வைக்காத. இங்கே விளையாடு. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். கல்யாணம் ஆகி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என் உலகமே அவன் தான் இருந்தேன். 1 இயர் எப்படி போச்சுன்னே தெரில. அப்போது அப்பா பார்க்கணும் போல் இருந்துச்சு. 2 பேர் கிளம்பணும். அப்போது நான் 6 மந்த் ப்ரெக்னென்ட் வேறு. சொன்னால் புரியாதடி. சும்மா சும்மா ஃபோன் பண்ணிவிட்டு நான் வெளியில் இருக்கேன், என்னால் இப்போ வர முடியாது, ஃபோனை விடு மயிறு. சொல்லிகிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதே சொல்லிகிட்டு இருக்க. சரி சரி வரேன் இரு. நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா. ஏன் என்னாச்சு? எனக்கு திடீர்னு வேலை வந்துட்டு அர்ஜென்ட், ஸோ போகணும். நீ தானே வரேன்னு சொன்னேன், இப்போ திடீர்னு வரலன்னு சொல்கிற. சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா? அர்ஜென்ட்னு சொல்லிட்டு இருக்கேனே. மேனேஜர் தானே ஃபோன் அடித்து கூப்பிட்றான், என்கிட்ட கொடு, நான் சொல்கிறேன். என்கிட்ட வேலை சம்மந்தமானு சொன்னேன். யார் இது? யார் இவ? உன் கால் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இவ நம்பர் தான் இருக்குது. ஓ அதான் கொஞ்ச நாளாக முக்கியமாக ஃபோன் வருதுன்னு திருட்டுத்தனமாக பேசிகிட்டு இருந்தியா? அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. என்ன போ, உங்கள் அப்பா பார்க்கணும் தானே, நீ வேணா போ.
திரும்பி வரக்கூட வேணாம், அங்கேயே இரு, நல்லது தான். ஓ, உங்கள் அஃபர் பற்றி சொன்னால் உடனே கோவம் வருதா? ஓப்பனாக நான் சொல்லிட்டா, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட வாழவே மாட்டேன். ஒரு வருஷத்துக்கு மேலேயே உன்னோட வாழ்ந்துட்டேன். ஃபோனில் யார் யாருன்னு கேட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? அவள் என்னோட காலேஜ் தான், என்னோட தான் வேலை பார்க்குறா. உன்னைய விட்டுட்டு வர சொல்கிறா, அப்போ நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு. அது எப்படி வேண்டாம் சொல்கிறேன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே தெரிஞ்சுக்கிட்ட. இப்போ அவ கூட தான் போகிறேன். நீ எனக்கு தேவையில்லை. எல்லாமே நீ தான் நம்புனேனே, நீயே இப்படி பண்ண. சி அழுவாத, டைவர்ஸ் தானே தரேன். டிவோர்ஸா? எனக்காக என் கூட வாழ வேணாம், நம்ம பிள்ளைக்காவது என் கூட வாழலாமே. பிள்ளையாவது மயிராகுது. அப்புறம் நாங்கள் 2 பேரும் லீகலாக டிவோர்ஸ் வாங்கிட்டோம். அப்புறம் தான் புரிஞ்சது, எங்கள் அப்பா என்னைய பார்த்துக்கிட்டாலும் கூட அவன் என்னைய பார்த்துக்கல. சரி விடுங்க, உங்கள் கதை மாதிரி தான் என் கதையும். முதல்ல ஒருத்தைய லவ் பண்ணேன். அவன் என்னை விட பெட்டராக ஒருத்தன் கிடைச்சவனை விட்டுட்டு போயிட்டான். அடுத்து இன்னொருத்தி என்னையே லவ் பண்ணான். 2 பேரும் லவ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் லவ்வே கிடையாது, இதாண்டா லவ் அப்படின்னு நினைக்கும் போது அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். அப்போ நம்ம யாருமே உண்மையான லவ் எதிர்பார்க்க கூடாதா? அப்படின்னு இல்லை, உண்மையான காதலுங்கிறது ஒரு சில பேருக்கு சீக்கிரமே கிடைச்சிடும். ஆனால் முக்கால்வாசி பேருக்கு காதலுங்கிற பேரில் அடிபட்டு நொந்து நூலாகி அப்படி ஆனதுக்கப்புறம் தான் உண்மையான காதலுங்கிறது கிடைக்குது. அதுதான் காதலோட விதிமுறைன்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா ஐஸ்கிரீம். சரி வாம்மா, வாங்கி தரேன். அண்ணா 3 ஐஸ்கிரீம். ரோல் கேமரா. அவன்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே பாரு. என்ன